ஸோ நீங்க இந்த புற்றுநோய் துறையில எம்பிபிஎஸ் வந்து நார்மலா எல்லாத்தையும் நம்ம வந்து படிப்போம். ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரா ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிறப்போ நம்ம காமனா எல்லாமே வந்து பண்ணக்கூடிய விஷயம். அதுல ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த கேன்சர் ரிலேட்டடான ஒரு சர்ஜரியில வந்து நிபுணத்துவம் பெறணுங்கிறது நினைச்சது எப்படி? அது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால இருந்ததா? இல்ல நீங்க பார்த்த பீப்பிளா? இல்ல உங்களோட பேஷனா? ஆக்சுவலாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆ. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனது வந்து நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ கிளினிக்கல் சைடில் ம். ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி பண்ணும்போது ஒரு 10 டாக்டர்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க ட்ரை பண்ணுறோம். ம். ஸோ நான் வந்து அவ்வளோ டால் கூட இல்லையா. ஸோ ஆஹா. ஒரு 6.5 ஃபீட்டில் ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஓகே. அவர் பண்ணுற அந்த சர்ஜரியை பார்க்கறதுக்கு ஐ ஹேட் டு புட் அ ஸ்டூல். அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்று பார்க்கும்போது ஆ. அவ்வளோ ஒரு பேஷனட்டாக இருந்தது. ம். ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை தான் நம்ம பண்ணணுன்ற ஒரு பேஷன். ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணேன் நான் சர்ஜரி தான் பண்ணுவேன்ட்டு. ம். அப்படியே ஜெனரல் சர்ஜரி எடுத்துட்டேன். ஜெனரல் சர்ஜரி எடுத்ததுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த பிஜி பண்ணுறப்போ நான் பார்த்தது வந்து நிறைய சேலஞ்சஸ் இந்த கேன்சர் சர்ஜரியில் இருந்துச்சு. பிரச்சனைகள் நிறைய. பட் அதில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததை நான் பார்த்தேன். அண்ட் அந்த டைமில் சில ரொம்ப சீனியரான சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் சிலர் பண்ணுற சர்ஜரிஸ்லாம் பார்த்தேன். அவங்கக்கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி அண்ட் அவங்க பண்ண அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ்க்குலாம் போயிருக்கேன். நான் கடைசியாக நான் எம்சிஹெச் பண்ணது சர்ஜிக்கல் ஆங்காலஜி வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில். எம்எஸ் பண்ணும்போதே அங்கே போயிருந்தேன் ஒரு ஒர்க் ஷாப்காக. அங்கே பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணணும்னு நினச்சேன். காட் என் சைடில் இருந்தார். நான் அங்கேயே பண்ணுற மாதிரியும் ஆச்சு. அது பேஷன் தான் மெயின் காரணம் ஆங்காலஜி பர்சியூ பண்ணுறதுக்கு. நிச்சயமாக தெரியும் அதில் வந்து நிறைய இன்னல்களும் கஷ்டங்களும் இருக்கும்ட்டு. பட் அந்த பாத் இஸ் வர்த் இட். நிச்சயமாகவே நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து டச் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.